ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஷாப்பிங் போகிற மாதிரி தான். இன்றைக்கி ஷாப்பிங் போகணும், அதை தான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. அர்ஜென்ட்டுன்னு சொல்ல முடியல. சரி, நம்ம வந்து பார்சல் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக பார்சல் வாரம் போயிட்டு தான் இருக்கேன். போயிட்டு ரொம்ப க்யூவாக இருக்கிறதுனால ரிட்டன் வர்ற மாதிரி ஆகிடுதா. அங்கே கேட்டாலும் யாரும் வந்து ஒழுங்காகவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க வெப்சைட்டில் ஏதோ பண்ண சொல்லி, அது எனக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதனாலே நான் இப்போ வந்து சைலண்ட் ஆகிட்டேன். சரி, இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தலைவலி வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. நான் இன்ட்ரோ கூட ஷூட் பண்ணிட்டேன். இப்போது அப்படியே தான் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் வந்த உடனே வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. பாயை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டேன். கொஞ்சம் வரும்போது வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேலே வந்து எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த வெயிலில் அவ்வளோ நேரம் நின்று எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டினது தான் மிச்சம். சரி, இதுக்கு மேலே எல்லாம் நம்ம ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஒருத்தவங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பி கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் வந்து இருந்துச்சு என்கிட்ட. தேவையான பொருட்கள் எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லவங்களுக்குமே ரொம்ப நன்றி. என் வாய்ஸ் வர மாட்டேங்குது, என்னென்னு தெரியல. பேசும்போது வலிக்குது, ஒரு தொண்டெல்லாம் வலிக்குது, என்னன்னு தெரியல. ஒரு வேளை காலையில் வந்து 8:30 மணிக்கு போனது. காலையில் சீக்கிரமாக போனவாச்சு நம்மளுக்கு இதாகும் அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரமாக போனேன். சீக்கிரமாக போகவும் வந்து ஒரு யூஸுமே இல்லை. ஓகே, ரொம்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கினது உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து என்னோடய பர்ஸு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப பூ வாங்கிட்டு வந்தேன். 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து தலை கனகாம்பரம் முல்லை இருக்குது. 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு மாதமாச்சு ஆகும் இல்லைங்களா, அதனால. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கி, இது ஒரு ஸ்டிக்கர் வந்து வாங்கினேன். அப்புறம் 20 ரூபா கடையில் வந்து சென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கினேன். 20 ருபீஸ். இது வந்து மாய்ஸ்சரைசர். இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம குளிர்காலத்தில் வந்து இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மூஞ்சியில் வந்து ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம க்ரீம் அதுக்கப்புறம் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது இந்த ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஆகாது. இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இது வந்து பான்ஸ் ஸ்கின் இன்ஃப்யூஸ் லைட் மாய்ஸ்சரைசர்னு போட்டிருக்காங்க. ஜெல்லி மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்கினேன். அது வந்து எப்பயாவது வீட்டுக்கு போகிறதுக்கு வாங்கினேன். இது வந்து ஒரு சம்பளம் மாதிரி. அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் நீடல் வந்து வாங்கினேன். உடஞ்சி போச்சு நீடல், அதனால வாங்கியிருந்தேன் 2 நீடல். இங்கே வந்து ஹிந்திக்காரங்க வந்து கேட்டிருந்தாங்க, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட்டன் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இது வாங்கினது. இப்படி இருக்குது. தலைவலிக்கு சரியான தலைவலி. குட்டி ஃபேன் ஒன்று வாங்கினேன். இதுக்கு இன்னும் செட்டிங் எல்லாம் எதுவும் பண்ணல. ஓடுது. இது சைடில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் பட்டன் நினச்சிட்டேன். கிளிக் பண்ணுவோம்னால பிறகு ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணால் லைட் வரும். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணால் ஃபேன் வரும். பார்த்தீங்களா, இது மேலே இருக்கிறது சுத்தாமல் விட்டு மேலே இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் செட்டிங் பண்ணி போவேன். இது வந்து சார்ஜர்.
இது வந்து மண்டை மேலே கொண்டை, இது வந்து அதோட பாதம், இது மூஞ்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. போட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வர மாதிரி பார்த்துக்கல, ப்ளூ கலரில் வர மாதிரி. இங்கே பாருங்க, இது எதுக்குன்னு தெரியல. இது நிற்க மாட்டேன், சும்மா ஸ்டாண்ட் மட்டும்தான் நிற்கிறேன். வந்து இப்படி இது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஓ, 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒன்று, அப்புறம் இது. ரெட் கலரில் அது பாருங்க, ரெட் கலரில் தெரியும், ஆனால் வீடியோவில் வந்து நல்லா ஒயிட் கலராக தெரியுது. ஃபேன் ஓடுறோம், அது ரொம்ப இருக்குது. ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதானே. இது வந்து 160 rupees போட்டுக்கோ. நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் வந்து ஷால் ஒன்று வாங்கினேன். இது வந்து 50 rupees. இந்த ஒரு ஷால் ஒன்று வாங்கினேன், இதுவும் வந்து 50 rupees தான். அதுக்கப்புறம் வந்து சும்மா சிம்பிளாக வந்து ஜாக்கெட் வாங்கினேன், ரொம்ப குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கு, குட்டி டூப் அந்த மாதிரி இருக்கு. என்னமோ மேலே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீட்டர் ஒன்று வாங்கினேன். இது வந்து 350 rupees. எப்படி போடணும் எப்படி போடக்கூடாதுன்றது வந்து இன்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இது 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாரண்டி கார்டு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா கூட நம்ம அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது 200 rupees ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க, அதனால தான் தூக்கிட்டேன், கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு. வேலைக்கு போகலான்னு இருக்கேன்.
நீங்கள் சொல்லுங்கள் நான் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து எனக்கு அங்கே ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. 2 ப்ளவுஸ் 2 செட் சாதா தான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ரிப்பன்ஸ் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குங்களா? அவ்வளோதான். பூக்கட்ட நூல் 2 வாங்கியிருந்தேன். அது பூக்கட்ட நூல் இருக்குல்ல, அதனால இதுதான் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் அதை வந்து அலைஞ்சு கடைசியில் அதை அவாமே போயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. லேஸ் கொஞ்சம் வாங்கிருந்தேன் பாருங்கள், லேஸு. அதுக்கப்புறம் வந்து கயிறு. இது வந்து 20 rupees 1 மீட்டர் வாங்கினாங்க. இதெல்லாமே வந்து 10 rupees தான். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைனிங் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 4 மீட்டர் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மீட்டராக வாங்கிட்டு வந்தேன். தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் இந்த 3 கலர் தான் நல்லா வந்து இப்போது யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த 3மே இது மட்டும் ஒரு மீட்டர் வாங்கினா இது மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மீட்டர் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 50 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டிச்சிங் பண்ணது வந்து ஒரு மேக்ஸிமம் எனக்கு வந்ததே ஒரு 800 இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மிச்சம் காசு கேட்டு வாங்கிட்டு வந்தது. 800 எடுத்துகிட்டு போனால் ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாத மாதிரி தான் ஆகும். வரும்போது தான் இந்த லேஸுங்க லைனிங் எல்லாம் தேவைப்படுச்சுன்னு நான் பணமாக வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்துமே போய் வாங்கிட்டு வந்தேன். எந்த ஒரு யூஸுமே ப்ராப்பராக ஒரு இது கொடுக்குறதே இல்லை. காசு இல்லை. தெரியாதவங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு குட்டி ஷாப்பிங் வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இன்ட்ரோ ஷூட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி, மன்னிச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தேங்க்ஸ் மறுபடியும். ஓகே, நான் வேலைக்கு போகலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். அவர் இன்னுமே வந்து இது சொல்லலை. பட் எனக்கு போகணுன்னா விருப்பம் இருக்குது. ஏன்னா இப்போ வண்டியும் வந்து ரீசெண்டில் வாங்கிட்டோம். நம்ம மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3706 சம்திங் இவ்வளவோ. திருப்பி வந்து நம்ம மிஷினே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன். பட் ஸ்டிச்சிங் ஸ்டில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 ஆச்சு வருது. சில டைமில் பண்டிகை டைமில் தான் வரும், எல்லா டைம்லேயும் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வேலைக்கு போகலாமா இல்லை இது கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நின்று கால் வலி தான் மிச்சமாகுது. ரொம்ப லென்த்தாக இருக்குது க்யூ. போஸ்ட் போடுறது எங்கே போடுறது, வேறு எங்கேயாவது இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கொத்தூர்லேயோ இல்லை ஓசூர்லேயோ யாராவது இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பை பாய் எல்லாருக்கும். விஷ்குவா பாய்.